Hello all, welcome to the course Energy Engineering. இது thumbnail பார்த்தா ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். எப்போவுமே ரோட்டில் போயிட்டுருக்கும்போது பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போதெல்லாம் எனக்கு தோணும், என்னடா மலை மாதிரி இவ்வளோ குப்பையை சேர்த்து வச்சுருக்குறாங்களே, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு எப்போவுமே ஒரு டவுட் இருந்துகிட்ருக்கும். சில சமயங்களில் புகை வந்துட்டுருக்கும், அங்கேருந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏன் இவ்வளோ குப்பை சேர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு சின்ன சொல்யூஷன் இல்லை ஒரு சின்ன ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அகைன் ஐ வெல்கம் யூ ஆல் டு த கோர்ஸ் எனர்ஜி இன்ஜினியரிங். டுடேஸ் டாபிக் இஸ் அர்பன் வேஸ்ட் டு எனர்ஜி கன்வர்ஷன். அதாவது நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் குப்பைகளை எப்படி எனர்ஜியாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அண்ட் த டைட்டில் இஸ் இன்சினரேஷன், இட் இஸ் டைரக்ட் கம்பஷன். நார்மலாக முனிசிபல் சாலிட் வேஸ்ட் இஸ் சாலிட் வேஸ்ட் ஜென்ரேட்டட் பை ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கமர்ஷியல், இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சம் அதர் இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த முனிசிபல் சாலிட் வேஸ்ட்டுங்கிற சாலிட் வேஸ்ட் அக்குமுலேட் ஆகுது. அண்ட் இதோட டிஸ்போசல் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். பிக் சிட்டிஸில் பார்த்தா டிஸ்போசல்ங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஈவன் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட நிறைய குப்பை சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் வில்லேஜில் கூட நிறைய குப்பைகள் சேர்ந்துட்டு தான் இருக்குது. அண்ட் எமர்ஜிங் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தா வேஸ்ட் டு எனர்ஜி கன்வர்ஷன் பிளான்ட். எனர்ஜி ஜென்ரேட்டட் இஸ் யூஸ்டு வித்தின் த சிட்டி இட் செல்ஃப். இந்த வேஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை அந்த சிட்டிக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் ரெசிடியூ ஆஃப் யூஸ்டு பயோமாஸ் இஸ் டிஸ்போஸ்ட் அவே இன் லேண்ட்ஃபில்ஸ். பல டன்ஸ் இருக்கக்கூடிய பயோமாஸை அதை நம்ம எனர்ஜியாக மாற்றிட்டு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிடியூ வரும், அதை ஆஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஷ் எல்லாம் லேண்ட்ஃபில்லில் நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மே பி ஜென்ரேட்டட் along with thermal energy for process heat. Alternatively, anaerobic digestion may be used to produce methane. இந்த மாதிரி ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து we can convert energy. First is generating electrical energy along with the process heat. இதை நம்ம combustion பண்ணுறது மூலியமாக heat generate ஆகும். And that heat can be used for any other application or else it can be used for generating electricity. And second is by means of anaerobic digestion we can convert this wastes into methane. And composition of MSW stands for municipal solid waste, depends on style and standard of living of people. ஏரியாவை பொறுத்து அந்த அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியானா அதில் காம்போசிஷனில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கும். இல்லை வேறு மாதிரி ஏரியாவில் எங்கேயும் போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து வரக்கூடிய கார்பேஜஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் எனர்ஜி கண்டென்ட் லைஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 4.2 to 14 மெகாஜூல் பெர் கிலோகிராம். ஸோ இது எப்படி கம்போசிஷனாக இருந்தாலும் ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து 4.2லேருந்து 14 மெகாஜூல் பெர் கிலோகிராம் ஆஃப் எனர்ஜி நமக்கு இதில் இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பயோமாஸை வந்து தேல் ஸ்பிளிட், உள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய மிஷினில் போட்டு டிஃப்ரெண்ட் பயோமாசஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணதை அப்ராக்சிமேட்டாக 2.5 சென்டிமீட்டர் டயாமீட்டருக்கு கட் பண்ணுவாங்க. மிஷின்ஸ் வச்சு கத்திரி வச்சுலாம் கட் பண்ண மாட்டாங்க. மிஷின்ஸ்குள்ளே தூக்கி போட்டால் அந்த மிஷின் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். சின்ன சின்ன நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பல்வரைஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பவுடராக மாற்றுறது, சாலிடாக இருக்கிறத பவுடராக மாற்றுறது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 2.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணுறாங்க, ஷ்ரெட்டட் பண்ணுறாங்க. அண்ட் ஏர் ஸ்ட்ரீம் செக்ரிகேட்ஸ் ரெஃப்யூஸ் டெரைவ்டு ஃபியூவல். இதில் வந்து ஏரை பாஸ் பண்ணி அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. லைக் ஹெவியர் மெட்டல், கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் ரெஃப்யூஸ் டெரைவ்டு ஃபியூவல்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து நம்ம பேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆர்டிஎஃப் டினோட்ஸ் ரெஃப்யூஸ் டெரைவ்டு ஃபியூவல். இந்த ஃபியூவல் தான் வந்து we are going to convert into energy. These are reclaimed and recycled. And இந்த ஹெவியர் மெட்டல் அண்ட் கிளாஸ் பீசஸ்லாம் வெளியில் வருதில்ல, அந்த கிளாஸ் பீசஸை ஹெவியர் மெட்டல்ஸ்லாம் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணிப்போம். ஆர்டிஎஃப் thus obtained is burned in a furnace at about 1000 degrees Celsius to produce steam in boiler. மற்ற ப்ராசஸ் எல்லாமே சிம்பிள். ஒரு இந்த ஆர்டிஎஃப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பேர்ன் பண்ணுறது 1000 degrees Celsius வரைக்கும் we are going to burn. So while burning this will generate heat and that heat will be utilized for producing steam. And that steam will be converted or it will be transferred to a turbine to produce mechanical energy. That mechanical energy will be converted into electrical energy. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஆர்டிஎஃப்பை பேர்ன் பண்ணுறோம். ஆர்டிஎஃப்னா
refuse derived fuel. In the refuse derived fuel, we are going to burn at 1000 degrees Celsius, and that heat will be utilized for converting water to steam. Water வந்து 1 liter இருக்கு அப்படின்னா, if you convert water to steam, that 1 liter will be converted to 1000 liters. That is what the case. So 1 liter வந்து 1000 liter expand ஆகும்போது, it will have a huge amount of potential to generate work, mechanical work. ஸோ அந்த மெக்கானிக்கல் ஒர்க்கை தான் நம்ம வந்து டர்பைன் மூலியமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், and that turbine will be coupled with generator to produce electricity. So இந்த super heated steam வந்து finally it will be used for producing electricity. And this is the setup of MSW plant. இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, initially we have dry treated biomass இருக்கு. Dry treated biomass is available, and in the dry treated biomass is allowed to flow inside shredder. ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி வருது அப்படின்னா, இதுக்கே ஒரு பெரிய செக்ரிகேஷன் ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் நம்ம எல்லாமே போடுவோம், நமக்கே தெரியும், வீட்டில் குப்பையில் என்னென்ன போடுவோம் நமக்கே தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணி அதை ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஷ்ரெட்டர், வேர் திஸ் ட்ரை பயோமாஸ் இஸ் பீன் ஷ்ரெட்டட் இன்டு 2.5 centimeter diameter ஸ்மால் பீசஸ். அப்படி சின்ன சின்ன பீசஸாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் that will again enter into air classifier. இந்த ஏர் கிளாசிஃபையரில் ஏரை ப்ளோ பண்ண வச்சு கொஞ்சம் ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கீழே எடுக்கிறாங்க. இப்போ மெட்டல்ஸ் கிளாஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது ஏர் ப்ளோ பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே கீழே செக்ரிகேட் ஆகும். லைட் மெட்டீரியல்ஸ் தான் வந்து மேலே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கீழே எடுத்ததுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் இஸ் நோன் அஸ் ரெஃப்யூஸ் டெரைவ்டு ஃபியூவல். இந்த ரெஃப்யூஸ் டெரைவ்டு ஃபியூவலை we are allowing to flow inside the furnace. ஃபர்னேஸ்க்குள்ள அனுப்புகிறாங்க. ஃபர்னேஸில் வில் ஆட் சம் ஆக்சிலரி ஃபியூவல்ஸ் ஆல்சோ. ஒருவேளை இந்த இது சரியாக பேர்ன் ஆகலை அப்படின்னா வில் ஆட் சம் ஆக்சிலரி ஃபியூவல்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஆக்சிலரேஷன், ஜஸ்ட் டு இன்க்ரீஸ் த கம்பஷன் ரேட். வில் ஆட் சம் ஆக்சிலரி ஃபியூவல்ஸ், அதுதான் AUX ஃபியூவல் இருக்குல்ல, தட் இஸ் நோன் அஸ் ஆக்சிலரி ஃபியூவல். அந்த ஆக்சிலரி ஃபியூவல் அனுப்புறது மூலயமா we can increase the combustion rate. ஸோ இப்போ இந்த இதுக்குள்ள வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது, and along with that this entire setup is known as a boiler. ஸோ ப்ரீஹீட்டட் ஃபீட் வாட்டர் இங்கே வந்து உள்ளே வருது. ப்ரீஹீட்டட் ஃபீட் வாட்டர்னால் ஏற்கனவே இந்த வாட்டரை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரீஹீட்டட் ஃபீட் வாட்டர் உள்ளே வந்து இந்த பாய்லருக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஹீட் மூலியமாக இந்த வாட்டர் வந்து ஸ்டீமாக ஜென்ரேட் ஆகுது. that steam is entered, that superheated steam is entered into steam turbine. So this is known as steam turbine. ST denotes steam turbine. இந்த steam turbine குள்ள போகும்போது the amount of energy available in this steam is being converted into mechanical energy. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் ரொட்டேட் ஆகும். எப்படி ஒரு விண்டு பிளேடில் விண்டு மில்லில் இருக்கக்கூடிய பிளேடில் படமும் ரொட்டேட் ஆகுதோ அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். இன்ஸ்டீட் ஆஃப் ஹேவிங் ஏர், இங்கே வந்து நம்ம வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அட் அ வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் we are allowing. ஸோ இது உள்ளே போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய பிளேட்ஸ் சுற்றும், அண்ட் அங்கேருந்து நம்ம ஒரு ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி அவுட்புட் எடுத்துக்கிறோம். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, திஸ் ஸ்டீம் வில் நவ் ஹேவ் எ வெரி லோ எனர்ஜி. இட் இஸ் allowed to flow inside a condenser. Condenser is a device which converts steam to water. கண்டென்சேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வேப்பராக இருக்கிறது லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறது தான் கண்டென்சேஷன் ப்ராசஸ். இந்த கண்டென்சர் என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீமை வாட்டராக மாற்றிடும். ஏன் வாட்டராக மாற்றணும் அப்படின்னா, we have a very surplus, we don't have a surplus amount of water. ரொம்பவே கம்மியான அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் இருக்குது, நேச்சரில் எவ்வளோ தான் இருக்குது. ஸோ அந்த வாட்டரை நம்ம ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணணுங்கிறதால இந்த வாட்டர் ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக we are been condensing the steam to water by means of a cooling tower. இந்த கூலிங் டவரோட பிரின்சிபல் வந்து ரொம்பவே பெரிய பிரின்சிபல். என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாக இந்த ஸ்டீமில் இருக்கக்கூடிய ஹீட் எடுக்கிறதுக்கு we have to add some other liquid. கரெக்டாக ஒரு மெட்டீரியலில் நீங்கள் இப்போ நம்ம பாடியை கூல் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், எய்தர் வாட்டரை மேலே ஊற்றுவோம், இல்லை ஏரை மேலே ப்ளோ பண்ண வைப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளூயிடை நம்ம மேலே பட வச்சாதான் நம்ம வந்து கூல் ஆகும். அதே ப்ராசஸ் தான். இப்போ இங்கே ஸ்டீம் இருக்குது, அந்த ஸ்டீம் கூல் ஆனால் மட்டும்தான் அது வாட்டராக மாறும். ஸோ அதை கூல் பண்ணுறதுக்காக கூலிங் ஃப்ளூயிட் ஆர் கூலிங் வாட்டர் வந்து இந்த கூலிங் டவருக்குள்ளே இருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ இது வழியாக கோல்டு வாட்டர் உள்ளே வருது அப்படின்னா, இதுக்குள்ளே போயிட்டு அந்த கோல்டு வாட்டர் இந்த ஸ்டீமில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது ஹாட் வாட்டராக வெளியில் வரும். ஸோ அது இந்த கூலிங் டவருக்குள்ளே மறுபடியும் உள்ளே அப்படியே ஃப்ளோ ஆகி மறுபடியும் கோல்டு வாட்டர் ஆகி அகைன் இது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கூலிங் டவர் எதுக்குன்னா, கோல்டு வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அண்ட் இந்த கோல்டு வாட்டர் இதுக்குள்ளேயே சப்ளை ஆகிட்டு இருக்கும். வேறஸ் இங்கேருந்து வரக்கூடிய ஸ்டீம் இந்த கண்டென்சரை விட்டு தாண்டி வெளியில் வந்து
வாட்டராக கன்வெர்ட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இந்த வாட்டர் அகெயின் பாய்லருக்கே போயிடும். திஸ் இஸ் ஹவு இட் வில் ஆப்ரேட். அண்ட் இதை தாண்டி ப்ரீ ஹீட்டட் ஏர் அனுப்புவாங்க. இந்த ப்ரீ ஹீட்டட் ஏர் எதுக்கு அப்படின்னா ஃபார் ஹேவிங் அ ப்ராப்பர் கம்பஷன். இந்த கம்பஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரீ ஹீட்டட் வாட்டர் அனுப்புவாங்க. இந்த ப்ரீ ஹீட்டட் ஏர் அனுப்புவாங்க. இது எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எக்ஸஸ் கேஸ் இருக்குல்ல, வெளியில் போகக்கூடிய அந்த கம்பஷன் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் போகக்கூடிய எக்ஸஸ் கேஸில் இருக்கக்கூடிய ஹீட்டை இந்த ஏரை ஹீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த என்டையர் ஸ்ட்ரக்சர் வில் ஒர்க். அண்ட் இது போக எக்ஸ்ட்ராவாக வெளியில் போகும்போது பொல்யூட்டன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபைனலாக வெளியில் போயிடும். அண்ட் கீழே வந்து வீல் கலெக்ட் த ஆஷ். ஐ ஹோப் திஸ் சிஸ்டம் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இனிஷியலாக வி ஹேவ் பயோமாஸ், ட்ரீட்டட் பயோமாஸ் இருக்குது. அது ஸ்ட்ரெட்டருக்குள்ளே போகுது, 2.5 சென்டிமீட்டர் டயமீட்டராக குறையுது. ஏர் கிளாசிஃபையர் மூலயமா ஹெவி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அது திருப்பி ஃபர்னேஸ்க்குள்ளே போகுது. ஃபர்னேஸில் வி ஆர் கிவிங் ப்ரீ ஹீட்டட் ஏர் ஆஸ் வெல் அஸ் ஆக்சிலரி ஃபியூயல் ஃபார் கம்பஷன். அண்ட் இது வந்து பாய்லரில் நம்ம வாட்டர் அனுப்பும்போது அது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி தட் ஸ்டீம் இஸ் அலவுட் டு ஃப்ளோ இன்சைட் ஸ்டீம் டர்பைன், தென் கண்டென்சர், அண்ட் ஃபைனலாக அகெயின் இந்த சைக்கிள் வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா there will be some amount of particulate matters and SOx, NOx இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் we have a device called a stack. அண்ட் பொல்யூட்டன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய டிவைசஸ் இருக்குது. அது மூலயமா they will remove the pollutants as well as particulate matters. And heat recovery steam generated extracts maximum possible heat from flue gas to form தெர்மல் அவுட்புட். ஹீட் ரெக்கவரி ஸ்டீம் ஜென்ரேட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்குது, HRSG அப்படின்ட்டு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃப்ளூ கேஸ், இந்த ஃபர்னேஸ்லேருந்து வெளியில் போகக்கூடிய ஃப்ளூ கேஸ் இருக்குல்ல, கேஸஸ், எக்ஸாஸ்ட் கேஸஸ் இருக்குல்ல, அந்த கேஸஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அதை ஏதாவது தெர்மல் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாமா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ரூம் ஹீட்டிங்க்கோ இல்லை ஸ்பேஸ் ஹீட்டிங்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஹீட்டிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா. இப்போ இந்த கேஸில் நான் சொன்ன மாதிரி இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஹீட்டிங் ஏர், இந்த உள்ளே வரக்கூடிய ஏரை ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். இந்த மாதிரி யூ ஹேவ் plenty ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் யூஸிங் திஸ் எக்ஸஸ் ஹீட் ஃப்ரம் த எக்ஸாஸ்ட் கேஸ். அண்ட் ஆஷ் இஸ் ரிமூவ்ட் அண்ட் டிஸ்போஸ் டு த லேண்ட்ஃபில்ஸ். இதில் இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ்னு ஆஸ் ஐ மென்ஷன்ட் பொல்யூட்டன்ஸ் எமிட்டட் டியூரிங் கம்பஷன் இஸ் அ மேஜர் கன்சர்ன். நம்ம வீட்டில் குப்பை எரிக்கும் போதே நமக்கு தெரியும் நிறைய பொல்யூட்டன்ஸ் வரும். ஸோ அந்த பொல்யூட்டன்ஸ் வந்து வி ஹாவ் டு எலிமினேட், தட் இஸ் வாட் த மேஜர் கன்சர்ன். இதில் மேஜராக இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ் என்ன அப்படின்னா சல்ஃபர், குளோரின், டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் சல்ஃபர், குளோரின், ஃப்ளோரின், நைட்ரஜன், குளோரினேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ், ஹெவி மெட்டல்ஸ்ன்ட்டு நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இந்த பொல்யூட்டன்ஸில் வந்து வந்துட்டுருக்கு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு பொல்யூட்டன்ஸ். ஒன்று வந்து பாலிக்ளோரினேட்டட் டைபென்சோ டயாக்சின்ட்டு ஒரு பொல்யூட்டன்ட், இன்னொன்று பாலிக்ளோரினேட்டட் டைபென்சோ ஃபியூரான்ஸ் அப்படிங்கிற ஒரு பொல்யூட்டன். இந்த ரெண்டு பொல்யூட்டன்ஸ் தான் வந்து மேஜராக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய. தே வில் காஸ் கேன்சர் இன் அனிமல்ஸ் ஆஸ் வெல் அஸ் இட் மே கிரியேட் ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ். அண்ட் இந்த PCDD அண்ட் PCDF இது வந்து எய்தர் இட் கேன் பி ஹேப்பனிங் இன்சைட் த கம்பஷன் சேம்பர், இல்லைனா கம்பஷன் சேம்பர் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட நடக்கலாம். ஸோ இந்த பொல்யூட்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறது இதோட மேஜர் கன்சர்ன். அண்ட் ரெசிடுவல் ஆஷ்லையும் வி ஹேவ் சம் கன்சர்ன். த கன்சர்ன் இஸ் தட் இட் இஸ் ஹேவிங் ஹை மெட்டல் கான்சன்ட்ரேஷன். அந்த ஆஷில் வந்து கொஞ்சம் மெட்டல் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இது இருக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கண்டாமினேட்டிங் த கிரவுண்ட் வாட்டர். இது வந்து லீச்சாட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீச்சாட் அப்படின்னா இட் இஸ் அ கார்பேஜ் ஜூஸ் லிக்விட் தட் ரிசல்ட்ஸ் when வாட்டர் பெர்குலேட்ஸ் த்ரூ த லேண்ட்ஃபில். லேண்ட்ஃபில்குள்ளே இந்த வாட்டர் போகும்போது, இந்த கார்பேஜ் ஜூஸ் போகும்போது என்ன ஆகும்னா அது வந்து கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் கன்சர்ன் இன் திஸ் பர்டிகுலர் மெத்தட். அண்ட் செகண்ட், இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் இருக்குது, முனிசிபல் வேஸ்ட்டில் சாலிட் வேஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த செட்டப்பில் தான் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம போடக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் இதை தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ஒரு கேட்டகரியில் வந்து சாலிட் வேஸ்ட் எல்லாம் எலக்ட்ரிக்கல் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்னும் சில பயோ வேஸ்ட் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் they will be utilizing for anaerobic digestion process. இப்போ சீவேஜில் இருக்கக்கூடிய வாட்டர், அந்த மாதிரி பயோ வேஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா anaerobic digestion மெத்தடில் they'll convert those wastes into methane. இந்த anaerobic digestion என்ன அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். I hope this is what the end of the session. Thank you for watching and don't forget to fill the form available in the description. Thank you.